மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பரமத்தி வேலூர் தொகுதிக்குட்பட்ட பிலிக்கல்பாளையம் பகுதிக்கு கபிலர்மலை பகுதியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் கொடுமுடியிலிருந்து 110 கிலோவாட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களிலிருந்து சீரான மின்னோட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. பிலிக்கல்பாளையம் பகுதியில் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்சமயம் இத்துணை மின் நிலையங்களே போதுமானதாகும். எனவே புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அவசியம் தற்போது எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகளை சுருக்கமாக கேட்டாலே புரிஞ்சுக்கிடுவாங்க அமைச்சர். பதில் எப்படி டக் டக்குன்னு சொல்றாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக தேவை ஏற்பட்டுக் கொண்ட அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1599 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பரமத்தி வேலூரில் 502 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. கூடுதலாக நாமக்கல் மாவட்டத்திற்கு 5 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிலிக்கல்பாளையத்தில் அரசு எங்களுடைய துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்வதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் அர்த்தநாசர் கோயில் அந்த புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகள் ஒரு பகுதி நிறைவு பெற்றிருக்கின்றன. 2ஆம் பகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது இந்த ஆண்டு அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றன அந்த திருக்கோயிலுக்கும் ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதி பெறப்பட்டு பணிகள் எடுத்துக்கொள்வது வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கின்றன. கூடுதலாக பதிவு செய்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சரத்தில் அனுமதிகளை கேட்டிருக்கின்றோம். மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதை பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நிவேதா முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பூம்புகார் தொகுதியில் கிடாரங்கொண்டான் முதல் காட்டுச்சேரி வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் உள்ளது. அதற்கு இடையில் 2 மின்வாரிய அலுவலகம் ஆக்கூர் திருக்கடையூரில் அமைந்துள்ளது. அதிகமாக மின் நுகர்வோர் மற்றும் உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் திருக்கோயில் அமிர்த கடேஸ்வரர் என்றும் மார்க்கண்டையர் திருக்கோயில் அமைந்துள்ளதால் அதிக தங்கும் விடுதிகள் அமைந்துள்ளதால் மின் விநியோகம் தேவைப்படுவதால் அங்கே திருக்கடையூரில் துணை மின் நிலையம் அமைத்து தர விரைந்து அமைத்து தர அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று 5 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்காக நிர்வாக அனுமதி வழங்க அதில் திருக்கடையூர் பகுதியும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்னியூர் செல்வா சிவா. மாண்புமிகு பேரவைத் தலைவர், விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அங்கே மும்முனை மின்சாரத்திற்கு குறைந்த அளவே மின்சாரம் வருகிற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் மோட்டார் இறைக்க சிரமப்படுகிறார்கள். எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணம், பனமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துணை மின் நிலைய பணி துவக்க விரைந்த நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 துணை மின் நிலையங்கள் வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துணை மின் நிலையங்கள் இப்பொழுது படிப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் தேவை ஏற்படி நிச்சயமாக அதற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10 துணை மின் நிலையங்களில் கந்தவர்கோட்டையில் 2 துணை மின் நிலையங்கள், 1 பிசலூர் பகுதியில் 1.24 ஏக்கர் பரப்பளவிலும் அதேபோல் மணமடை பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நிர்வாக அனுமதி பெறப்பட்ட பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2 புதிய துணை மின் நிலையங்கள், 1 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. 1 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதற்காக கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அந்த நிர்வாக அனுமதிகள் அதற்கான பணிகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் திருப்பத்தூர் தொகுதியில் 8 புதிய துணை மின் நிலையங்கள், அதில் ஜோலார்பேட்டையில் 2 புதிய துணை மின் நிலையங்கள், ஒரு துணை மின் நிலையங்களுக்கு 1.63 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னொரு துணை மின் நிலையங்களுக்கு நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த தேவையை துறைக்கு அனுப்பி ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் 2 புதிய துணை மின்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு துணை மின் நிலையங்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னொரு துணை மின்களுக்கான பணிகள் இப்பொழுது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 துணை மின்களையும் இந்த ஆண்டு அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாத்தூர் சட்டமன்றத்தில் 2 துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று கோபலாபுரம், இன்னொன்று பேர்நாயக்கன்பட்டி. 2 துணை மின்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2மே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் லட்சுமணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் பகுதியின் அதிகரித்து வரும் மின்சார தேவையை கருத்தில் கொண்டு பொய்யப்பாக்கம் கிராமத்தில் 110/22 kV துணை மின் நிலையம் அமைய இடம் தேர்வாகி இருக்கின்றது. அந்த துணை மின் நிலையம் எப்போது அமையும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையங்களில் 250 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிகளுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான அனுமதி பெறப்பட்ட பிறகு அந்த துணை மின் நிலையங்களுடைய பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.